ஷே எப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா நண்பனே. இவ்வளோ நாள் கணக்கு போட்ட கணக்கு கூட விளையாட்டாக நினச்சிருக்கான் பாருப்பா மானிடப்பே. உட்காந்து நீ கணக்கு போட்டது கூட விளையாட்டாக நினச்சிட்டான் பார்த்தியா. அப்போ இவனுங்களுக்கெல்லாம் குடுக்கிற குடுப்பு தருமடி குடுப்பு. தருமடி கொடுக்கக்கூடாதுப்பா. நீ போட்டியே ரவுண்டு கல்லில் அனல் ஏற்றி இராணுவ முப்பட வானரப்படைய ஆணுக்கு பெண்ணுக்கும் தூக்கி உட்கார வச்சு சூடு வச்சு தூக்கி எறியணும். சூடு வச்சு ஆறாதுலப்பா. மற்ற சூடு வச்சுன்னா உடனே ஆற்றிடுவான் மானிடப்பே. இந்த சூடு கல் மந்திரத்தை நம்ம வீசில் 1 வருஷம் 2 வருஷம் வழி எடுக்கும். வழி எடுக்கலை 1 வருஷம் என்ன 3 மாதம் தான் 2 மாதம். இவன் திங்கிற மருந்து ஐட்டம் பூரா விதைச்சி திங்கான்ல 1 மாதம் 2 மாதத்தில் போடு மாட்ட போயிடுவான். கிளியராக போயிடுவான். போட்டுக்கு போயிடுவான். முக்கால் சத்தியம். காவல்துறை அதிகாரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா தெற்கு பாளையம் ராஜபாளையம் காவல் நிலையத்தில் கொடுத்த கணக்கு கொடுக்கலை. இன்னும் கொடுக்காம உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற கணக்கை அவன் கொடுக்க மாட்டான்ல. ஏன்னா அரசியல்வாதி நியமித்த கணக்கில் அவன் கொடுக்க மாட்டான். அப்போ இந்த கணக்கை வழக்கை எல்லாம் தோண்டி எடுக்கலை. ஜிஎஸ்ஆர் போட்ட கணக்கு கைலாசத்தில் போட்ட ஜிஎஸ்ஆர் போட்ட கணக்கு இராணுவ முப்போட வானரப்பட வெளியே தோண்டி எடுக்கலை. என்னென்ன சிக்கல் வருதோ அத்தனை சிக்கல்லையும் மாட்டித்தான் தீர்வான். முக்கால் சாத்தியம். சம்பாத்தியத்துக்கு சுவை சம்பாத்தியம் கொடுக்கல யாருக்கும். புரியுதா. பூமியில் விவசாயம் தான் எழுதி கொடுக்கணும். விவசாயம் தவிர நீ என்ன எழுதி கொடுத்துருக்க? நஞ்சை உஞ்சை பேரம் பேத்தி கொள்ளு பேரன் செடி பேரனா அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி உலக நாடை எழுதி நாசம் பண்ணி வச்சுருக்கான். உலக நாடு சரியா. இந்த மேப்பு தமிழ்நாடு உள்ள மேப்பு சென்னை மெட்ராஸில் உட்காந்து ஆட்டு தான். அப்போ அத்தனை பத்திரப்பதிவுலேயும் பூரா படிச்சுட்டு போய் உட்காந்துருக்கான்ல அத்தனை சார்பாளரை அப்படியே கல் இருக்கா கொதிக்கிற கல்லில் உட்கார வச்சு தூக்கி எறிவான். குடும்பத்தை வச்சு தான் எறிவான். ஈஸ்வரன் தான் எறிவான். முக்கால் சத்தியம். கடவுள் தாண்டா எறிவான். உட்கார வைடாமா வானரப்படையை கூப்பிட்டு கணக்கு இருந்து போட்டவொடனே தூக்கி அங்கங்கே உட்கார வச்சு சிட்டி கிராமத்தில் சார்பாளரை தூக்கி உட்கார வை. வென்று அவனையும் தூக்கி உட்கார வை. அந்தந்த பத்திரப்பதிவுக்கு முன்னாடி உட்கார வைப்பாங்க. எழுதி அங்கே தான் கொடுத்து நக்கு தான். அப்போ அந்தந்த பத்திரப்பதிவில் கல் இருக்கும். அந்த கல்லில் தூக்கி உட்கார வச்சு எல்லாம் மக்கள் பார்க்கணும். ஏழை எளிய மக்கள் பார்க்கணும். வசதியாக இருக்கிறவன் பார்க்க மாட்டான். நான் பேப்பர் வச்சுருக்கேன், வீடு வாசலை கட்டியிருக்கேன், குளத்துக்குள்ளே மில்லு கட்டியிருக்கேன், அவன் வரமாட்டான். ஏழை எளிய மக்கள் அன்றாட பொழைச்சி சாப்பிடுத அதுதான் கேவூன்னு வந்து நிற்கும். ஓ தூக்கி வைக்க போகிறாங்க பாரியா கடவுள் போடுதாரு தண்டனை. அப்போ தாண்டா அடி தருமடி உழவு. முக்கால் சத்தியம். கைலாசத்தில் போட்ட பத்திரப்பதிவு முதல் தண்டனை சத்தூர் பத்திரப்பதிவு. புரியா. தூக்கி உட்கார வைப்பான். என் ஈசன் உட்கார வைப்பான். உட்கார்றா இராணுவம் நிற்பான். அப்படியே கல்லை தூக்கி வச்சு தூக்கி ஏறா. பத்திரப்பதிவு வெளியில் வென்று விற்கிற டாக்குமெண்ட்ஸு பத்திரம் ஏடா ஒரு பேப்பர் அடித்து விட்டு விளையாட பேப்பர் அடித்து விளையாடுதான். அடித்த பேப்பர்லேயும் பத்திர டாக்குமெண்ட்ஸ் போட்டு விளையாடுதானே. உனக்கு பட்டா போட்டு பவர் போட்டு கொடுத்தானா ஈஸ்வரன்? ஏண்டா ஒட்டா பேல கடவுள் போட்டு கொடுத்துருக்கானாடா. விளையாட்டு எவ்வளோ பெரிய விளையாட்டு விளையாடுதான். கோர்ட்டில் நீதிமன்றம் கோர்ட்டாக உட்காந்து கைலாசம் என்ன கோர்ட்டு இது? இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு. அப்போ வந்து கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி எல்லா நீதிமன்றத்துக்கும் அதிபதி கைலாசம் தான். நீதிமன்றம் கோர்ட்டு அதிபதி என்ன கோர்ட்டு? இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு. கணக்கு போட்ட கணக்கு பார்க்கலையா? சூரியன் இட்ட கணக்கு தப்பாது. மரியாதையோடு வந்து நீதிமன்ற கோர்ட்டில் கைலாசத்தில் இராணுவ நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணும் பெண்ணும் வழக்கறிஞர் கைலாசத்தில் 2 தரப்புனா எதிர் மனுதார உள்ளே வர முடியாது. உள்ள கணக்கு ஏற்றி நடத்துகிற வழக்கறிஞர்கள் நீதிபதியை கூட்டு வந்தாகணும். வல்லையா நடக்குது வேற அப்படின்னு கணக்கு விட்டுட்டான். கணக்கு போட்டால் ஆலோசனை பண்ணி உட்காந்து வரப்பார் கைலாசத்தில் உட்காந்துருக்காரு. மேலும் பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். தூக்கி போட்டு எல்லாம் மீச்சு போடமிட்டான். பூமி கெட்டடமாக கெட்டி விவசாயத்தை பூரா அழிச்சிட்டு வரான். இயற்கை உள்ளதை செயற்கை அழிச்சிட்டு வரான் அரசியல்வாதினால. புரியுதா இல்லையா? ராஜ்கல் ஒழுங்கா வரப்பாரு அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். ஒழுங்கா வரப்பாரு அப்படின்னு கணக்கு போட்டான். என் நண்பன் ஈஸ்வரன் பரமசிவன். முக்கால் சத்தியம். சரிதானப்பா கணக்கு போட்டாச்சுப்பா. அதில் எப்படி நின்னியோ அதே மாதிரி ஜம்முன்னு சிரிச்ச முகமாக மீசையை திருக்கி நிற்கியப்பா. சந்தோஷம்ப்பா. 7 ஜென்மத்துக்கு அப்புறம் என் ஈஸ்வரனை எப்படி பரமசிவனை எப்படி பார்க்கணும்னு நினச்சேனே அதே மாதிரியே பார்த்துட்டேன். என் நண்பன் முக்கால் சத்தியம்ப்பா.